Hi everyone, welcome to Yellen Media YouTube channel. நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வைன் ஷாப்களையும் மூடிட்டு கள்ளுக்கடை திறப்பதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான ஆலோசனைகளும் நடந்திருக்கு. இது சம்பந்தமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கிட்ட மகளிர்கள் மற்றும் பெண்கள், அதாவது மகளிர் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. வைன் ஷாப்லேயே மூட சொல்லி, வைன் ஷாப்லேயே க்ளோஸ் பண்ண சொல்லி. இதனால இந்த மகளிருடைய கோரிக்கைக்கு இணங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து பொருளாதார நிபுணர்களோடும் போலீஸ் ஹெட்டோடையும் காவல்துறை ஹெட்டோடையும் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலாக விவாதங்களும் ஆலோசனை போயிருக்கு. அதாவது வைன் ஷாப்பில் மூடிட்டு கள்ளுக்கடை திறந்தால் எந்த மாதிரி சூழ்நிலை நிலவும், அது பழையபடி வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சி இறப்புகள் ஏற்படுமா, கள்ளுக்கடையை திறந்தால் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதாவது ஒரிஜினலாக பார்த்தோம்னா இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து 1948 அப்போது இருந்த மெட்ராஸ் மெட்ராஸில் வந்து மட்டுமே மது விற்பனை வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. மற்ற மாவட்டங்கள்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1971 எம் கருணாநிதி அவர்கள் வந்து மது அனுமதிக்கப்பட்டது, அவரால் மது அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் வந்து 1974 மீண்டும் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது, அதாவது மது ரத்து செய்யப்பட்டது, விற்பனை ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1981 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால், அதாவது எம்ஜிஆரால் மறுபடியும் வந்து மது அனுமதிக்கப்பட்டுச்சு. அதை அப்படி கண்டினியூஷனாக வந்து 2003 தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், அதாவது டாஸ்மார்க், அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வந்து சில்லறைகளாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி மதுக்கடைகளாக திறந்து விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. இதில் இருக்கிற பிரச்சனை ஏன் இந்த டிஸ்கஷன்லாம் போகுது அப்படின்னா, அதாவது சம்பாதிக்கிற பணத்தில் வந்து பாதிக்கு மேலே வந்து மது குடிச்சிடுறாங்க பாமர மக்கள், நடுத்தர மக்கள், பெலோ மிடில் கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து சரக்கடிச்சிடறாங்க, நிறைய பணம் வீட்டுக்கு வரதில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரதுனால இது சம்பந்தமான ஆலோசனை வந்து இன்றைக்கி டீப்பாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதாவது இது ஒரு பக்கம் இருக்குது. இது இப்போ பேசுகிறது நம்மளுடைய கருத்து. அதாவது இவங்க ஏன் வந்து கள்ளுக்கடைகளை ஏன் மூடிட்டு இந்த மாதிரி சீல்டு பாட்டில் இருக்கிற இந்த பிராண்டி விஸ்கி இதெல்லாம் ஏன் விற்றாங்க, ஏன் அதை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, கள்ளுக்கடைகள் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துலேருந்து இறக்கி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சில கடைகள் பார்த்தோம் அப்படின்னா போதைக்காக வந்து நிறைய வந்து போதை வசத்துக்காக நிறைய கலந்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதை கல் குடித்தவங்களுக்கு நிறைய வந்து கண் பார்வை போயிருக்கு அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பழைய இதில் ரெக்கார்டாக இருக்குது. இது இல்லாமல் இந்த கள்ளுக்கடையை ஒட்டி, அதாவது வந்து சாராயம் அப்படின்னா, சாராயம் வந்து கள்ளச்சாராயங்கள் வந்து புற்றீசல் போல் அங்கங்கே நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஊருக்கு காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போலீஸ் ரொம்ப திணறிட்டு இருந்தது. அப்படி இருந்தால் கூட, அதாவது நிறைய வந்து எக்கச்சக்கமான ஒரு இறப்புகள் நடந்துச்சு, கள்ளச்சாராயத்தின் மூலமாக இறப்புகள் நிறைய நடந்துச்சு. இதனால வந்து அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த இறப்புகளை தடுப்பதற்காக, அதாவது சீல்டு பாட்டில் இப்போ இருக்கிற அந்த விஸ்கி பிராண்டிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைய நடந்துச்சு, நிறைய விஷயங்கள், நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்துச்சு, நிறைய நடந்துச்சு. அதாவது கள்ளுக்கடை ஏன் நிறுத்தப்பட்டுச்சு, ஏன் இந்த மாதிரி சீல்டு பாட்டில் இருக்கிறத விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கான காரணம் இதுதான். கள்ளுக்கடை இருந்தால் அதில் நிறைய போதை வஸ்துக்கள் கலக்கப்படும், நிறைய அது மக்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். மேற்கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதன் வழியாக அதில் விஷச்சாராயமாக கலந்து மக்கள் இறப்புகள் நிறைய ஏற்படுங்கிறதுக்காக தான் இந்த சீல்டு பாட்டிலுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து தொடங்கினாங்க. அதாவது மீண்டும் வந்து கள்ளுக்கடையை வந்து தொடங்கி இந்த மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு வந்து போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். அப்படி கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக பண்ணோம் அப்படின்னா, இது நம்மளுடைய கருத்து. அதாவது அதாவது கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது கடுமையாக தண்டனை கொடுக்கணும். அதாவது எப்படின்னா,
ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனைங்கிற மாதிரியான ஒரு தண்டனைகள் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது தண்டனை கொடுத்தா கட்டுப்படுத்துவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி ஏற்கனவே இருக்கிற இந்த சட்டத்தை அமல்படுத்தினான்னா பழையபடி எக்கச்சக்கமான சாவுகள் வரும், நிறையா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வந்து மறுபடியும் கள்ளுக்கடை திறந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கட்டாயமாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி லீகலாக ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அது மறுபடியும் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். பார்க்கலாம். பெரிய ஆலோசனை நடந்திருக்கு. அரசு வந்து எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். கன்ஃபார்மாக நான் பேசுகிற விஷயங்களை அவங்களும் வந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, கடந்த வரலாறுகள் ரெக்கார்டு எடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் அரசு எந்த மாதிரி முடிவுகள் அறிவிக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again.